Hi friends, welcome back to our channel. போன வாரம் வெனஸ்டே வந்து நாங்கள் திருப்பதிக்கு போயிருந்தோம். அதோட vlog தான் நீங்கள் பார்க்குறீங்க. கிளம்புற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம மழை சென்னையில். கீழே வந்து பார்க்கும்போது செம்ம காற்று மழை இடி மின்னல் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் திருவள்ளூர் போகிற வரைக்கும் எங்களுக்கு செம்ம மழை தான் இருந்துச்சு. எப்போவுமே வந்து சாமி கூப்பிட்டா தான் நம்ம அவங்கள போய் பார்க்க முடியும், இல்லைனா கண்டிப்பாக போகவே முடியாது. நாங்களும் வந்து அதே தைரியத்தில் வந்து நாங்களும் கிளம்பிட்டோம். தரிசனம் பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் டிக்கெட் எதுவுமே புக் பண்ணலை. நம்ம முன்னாடியே 3 months முன்னாடியே புக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் தரிசனம் பார்க்க முடியும். இல்லைனா வந்து ஃப்ரீ க்யூ டெய்லி போவோம். ஆனால் அதில் வந்து நிறைய டைம் எடுக்கும். மேபி ஒரு நாள் 2 நாள் கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது புரட்டாசி மாதம்னால. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, காலையில் வந்து 2 மணிக்கு வந்து சர்வதர்ஷனம் டிக்கெட் கொடுப்பாங்க. அன்றைக்கியே வந்து நம்ம தரிசனம் பார்க்கலாம். ஒரு மணிக்கு வந்து நாங்கள் திருப்பதி ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு டிக்கெட் வந்து ஒரு 2-3 இடத்துல கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் வந்து விஷ்ணுநிவாசன் தான் டிக்கெட் வாங்க போகிறோம், டோக்கன் வாங்க போகிறோம். உங்களுக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், ரைட்டில் வந்து விஷ்ணுநிவாசன் வரும். திருப்பதி என்டர் ஆனதுக்கப்புறம் நாங்கள் கார் பார்க்கிங் எங்கள் விஷ்ணுநிவாசன்கிட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லைனில் போயிட்டு நிற்க போகிறோம். உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டோக்கன் எப்போ தருவாங்க அது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து. நாங்கள் வந்து ஒரு 1:30 அந்த மாதிரி போயிட்டு லைனில் நின்றுட்டோம். எங்களுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. அரௌண்ட் 2 o'clock தான் நம்ம கொடுத்துருவாங்க. அதனால் கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 1:50க்கு வந்து லைன் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக 2 o'clock வந்து டிக்கெட் கொடுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு இங்கே டோக்கன் போடுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஆதார் கார்டு மேண்டேட்ரி. நமக்கு நம்மளோட ஃபோட்டோவும் அதே மாதிரி ஆதார் கார்டு வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நமக்கு எத்தனை மணிக்கு வந்து தர்ஷனம் ஸ்லாட் கிடைக்குமோ வந்து அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. எங்களுக்கு வந்து ஒரு சாயங்காலம் ஒரு 4 o'clock தான் எங்களுக்கு தரிசனம் கிடச்சிச்சு. உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருப்பாங்க, எந்தெந்த டைமிங்க்கு வந்து எத்தனை ஸ்லாட்க்கு எத்தனை டோக்கன் வந்து போடுறாங்கன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ஒரு 4 o'clock தான் ஈவினிங் ஸ்லாட் தரிசனம் கிடச்சிச்சு. நமக்கு ரூம் வேணும்னா ப்ரைவேட்டாக இங்கே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் விஷ்ணுநிவாசன்லேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழேயே வந்து கோவிந்தராஜ சுவாமி கோயில், அதுக்கப்புறம் பத்மாவதி அம்மவார் கோயில் திருச்சானூரில் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் திருமலை போகிறோம். காலையில் ஒரு 7 மணிக்கு வந்து கோவிந்தராஜ சுவாமி கோயிலுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற டைமில் ஷாப்ஸ் எதுவுமே வந்து கடை எதுவுமே வந்து ஓப்பன் பண்ணலை. கோயில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து 2 யானைங்க வந்து எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம காசு கொடுத்தா அது ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. ஒன்று வந்து பேர் நான் கேட்கும் போது பத்மாவதி, இன்னொன்று வந்து வைஷ்ணவின்னு சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாமம் எல்லாம் போட்டுட்டு இதுக்கிட்ட நாங்களும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோயிலில் சாமி பார்க்க போயிட்டோம்.
காலையில் போகிறதுனால ஃப்ரீ தர்ஷனம் கிடையாது. தோமால சேவா ஒன்று நடந்துட்டு இருந்து அதுக்கு வந்து 10 rupees டோக்கன் வந்து கொடுத்தாங்க. இது உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு தர்ஷனம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம். இங்கே வந்து சின்ன சின்னதாக வந்து 2-3 கோயிலே உள்ளே வந்து இருக்குது, அதே மாதிரி வெளியிலே இருக்குது. அது பார்த்துட்டு இங்கேருந்து நாங்கள் திருச்சானூர் கிளம்பிட்டோம். திருச்சானூருக்கு வந்து லோக்கல் பஸ்ஸே கிடைக்கும், இல்லைனா ஜீப் ஆட்டோ ஃபெசிலிட்டி கூட இருக்குது. நாங்கள் வந்து லோக்கல் பஸ்ஸில் தான் ஏறினோம். இது வந்து ஒரு 25 minutesக்குள்ளே நாங்கள் திருச்சானூர் ரீச் ஆகிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நிறைய கடை வச்சுருப்பாங்க. கிளாக் ரூமு இல்லைனா லக்கேஜ் வைக்கிறதுக்கு வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரு 3 hours or 2 hours வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. எங்களோட லக்கேஜ் செப்பல் மட்டும் இங்கே லாக்கரில் வச்சுட்டு மொபைல் வந்து நாங்கள் கோயிலில் இருக்கிற ஃப்ரீ செல்ஃபோன் கவுண்டரில் கொடுத்துட்டு நாங்கள் தர்ஷனத்துக்கு கிளம்பிட்டோம். 1 hourக்குள்ளே எங்களோட தர்ஷனம் முடிஞ்சிச்சு. திருமலுக்கு போகிறதுக்கு வந்து 2 பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நார்மல் பஸ்ஸு, இன்னொன்று வந்து ஏசி பஸ்ஸு. ஏசி பஸ் வந்து 110 rupees சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ட்ஸ்க்கு. அதே மாதிரி நார்மல் பஸ்னால் 90 rupees. நார்மல் பஸ்க்கு வந்து உங்களுக்கு ரிட்டன் கொடுக்குறாங்க. பட் ஆனால் எலக்ட்ரிக் பஸ்க்கு வந்து ரிட்டன் கிடையாது. நம்ம திருப்பி மேலேருந்து கீழே வர்றதுக்கு திருப்பி ரிட்டன் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்குது. சைல்டுக்கு வந்து 95 rupees எலக்ட்ரிக் பஸ்ஸில் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் எலக்ட்ரிக் பஸ்ஸில் போகிறது. பஸ் டிக்கெட் வந்து விஷ்ணு நிவாசன் கிட்டே கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நீங்கள் எடுக்கலைன்னா நம்ம அலிப்பிரி கிட்டே கூட எடுத்துக்கலாம். அங்கேயும் அதே சார்ஜஸ் தான். இங்கே வந்து நம்மளோட லக்கேஜ் எல்லாமே செக்கிங் பண்ணுவாங்க. செக்கிங் முடிஞ்சக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி அதே பஸ் ஏறிட்டு திருமலைக்கு கிளம்பிடலாம். லக்ஷித் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க. வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு அந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க.
நாங்கள் வந்து ஒரு 12 o'clock வந்து திருமலை ரீச் ஆகிட்டு எங்களோட தர்ஷனம் வந்து 4 o'clock தான். சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே எப்போவுமே வந்து ஒரு 1:30க்கு வந்து வெளியிலேயே சாப்பாடு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. சாம்பார் சாதம், உப்புமா இந்த மாதிரி. நாங்கள் வந்து சாம்பார் சாதம் கிடச்சிச்சு. இது நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தர்ஷனத்துக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து அக்கண்டு ஹரிநாம ஸ்மரணை பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. நிறைய பேர் உட்காந்துட்டு அது ஃபுல்லாக அந்த கோயில் சுற்றி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கோம். ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 4 மணிக்கு கொடுத்ததுனால நாங்கள் ஒரு 1 hour பிஃபோரே வந்து 3 மணிக்கு வந்து லைனில் நின்றுட்டோம். 4:15 தான் எங்களுக்கு வந்து கோடவுனில் போட்டாங்க. அதுக்கப்புறம் 8 மணி தான் எங்களுக்கு கோடவுன் ஓப்பன் பண்ணிவிட்டு தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணாங்க. அந்த நடுவில் ஒரு 3.5 hours கிட்ட வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருந்தாங்க. நடுவில் காஃபி, சாம்பார் சாதம் இந்த மாதிரி கொடுத்தாங்க. 8:50 தான் எங்களோட தர்ஷனம் முடிஞ்சு வெளியில் வந்துட்டோம். சாமி தரிசனம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஆனால் கொஞ்சம் ரஷ் வந்து நிறைய இருந்துச்சு. சின்ன பசங்க, வயசானவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால. ஆனால் தர்ஷனம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு வெளியில் வந்துட்டோம். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லக்ஷ்யா டைரிஸ்.